ஓம் சாந்தி 7/10/2024 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை கும்பி பாக், அதாவது மிக கொடூரமான நரகத்திலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இதற்காக தான் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அழைத்தீர்கள். இந்த நரகத்தில் இருக்கக்கூடிய துக்கம் தாங்க முடியாமல் இறைவனை அழைச்சாங்க. தந்தையும் கூட இப்போ அந்த துக்கத்திலிருந்து, மிக கொடூர நரகத்திலிருந்து விடுவிப்பதற்காக பாபா வந்திருக்கார். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் மிகப்பெரிய கைவினைஞர் எப்படி? உங்களுடைய கைவினை என்ன அப்படின்னு கேட்குறார். பதில்: முழு உலகத்தையும் புதிதாக மாற்றும் கைவினையை குழந்தைகளாகிய நாம் தான் செய்கிறோம். அதற்காக நாம் செங்கல், சிமெண்ட் போன்றவைகளை எடுப்பதில்லை. ஆனால் நினைவு யாத்திரையினால் புது உலகத்தை உருவாக்குகின்றோம். நாம் புதிய உலகத்தை வடிவமைத்து கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி கூட குழந்தைகளுக்கு இருக்குது. நாம் தான் இந்த சொர்க்கத்திற்கே அதிபதியாகிறோம். அதனால் இப்போ நாம் எந்த மாதிரியான ஒரு மாற்றம் செஞ்சிட்ருக்கோம் இந்த பழைய உலகத்தை அப்படின்னா, நம்முடைய யோக பலத்தின் மூலமாக இந்த நரகத்தையே சொர்க்கமாக மாற்றிட்டுருக்கோம் அப்படின்றார். ஓம் சாந்தி. நீங்கள் அவரவர் ஊரிலிருந்து புறப்படும் போது நாம் சிவபாபாவின் பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறோம் என்பது புத்தியில் இருக்கின்றது என இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை கூறுகின்றார். சாது சந்நியாசிகளை தரிசிக்கவோ அல்லது சாஸ்திரங்களை கேட்கவோ நீங்கள் இங்கே வரலை. நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் சிவன் மேலே இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் நினைக்கும்போது கண்களை திறந்து அமருவது கிடையாது. கண்களை மூடிக்கொண்டுதான் தியானத்தில் அமருகிறார்கள். சிவலிங்கத்தை பார்த்து கொண்டு இருக்கலாம். சிவனுடைய கோயிலுக்கு சென்றால் கூட சிவனை நினைக்கும்போது மேலே தான் பார்க்குறாங்க, அல்லது கோவிலோட நினைவு தான் அவங்களுக்கு வருது. பல பேர் கண்களை மூடிக்கொண்டு அமருகிறார்கள். ஏன் கண்ணை மூடிக்கிட்டு அமர்றாங்கன்னா, நம்முடைய பார்வை வேறு எங்கேயாவது போகும், பெயர் உருவத்துக்கு போயிடும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க, கண்ணை மூடிக்கிறாங்க அப்படின்றார். நாம் சிவபாபாவை நினைவு செய்தோம் என நீங்கள் அறிகிறீர்கள். சிலர் கிருஷ்ணரை நினைக்கிறார்கள், சிலர் ராமரை நினைக்கிறார்கள், சிலர் தன்னுடைய குருவை கூட நினைக்கிறாங்க. குருவினுடைய டாலரை கூட அணிஞ்சிக்கிறாங்க. ஏன் கீதையை கூட சிறிய டாலர் போல் செஞ்சு போட்டுக்கிறாங்களாம். பக்தி மார்க்கத்தில் அனைவரும் இது போன்றெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நினைவு செஞ்சிட்ருக்காங்க. வீட்டில் இருந்தும் கூட நினைவு செஞ்சிட்ருக்காங்க. நினைவு யாத்திரையும் கூட செய்கிறாங்க, போகிறாங்க அப்படின்றார். சித்திரங்களை வைத்து வீட்டிலையும் கூட பூஜை செய்கிறாங்க. இது எல்லாமே இறைவனை பற்றி, தந்தையை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காமல் செய்யக்கூடிய விஷயங்கள். அவங்க எல்லாருமே அறியாமையில் இது போலலாம் செஞ்சிட்ருக்காங்க. பாபா சொல்கிறாரு, இது எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய பழக்கம். இது எல்லாமே பல பிறவியாக அவங்க செஞ்சிட்ருக்காங்க. பக்தியில் இன்னமும் கூட 4 தாம யாத்திரைக்கு கூட போகிறாங்க அப்படின்றார். 4 தாம யாத்திரை என்று எதை சொல்கிறாங்கன்னா, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இப்படி 4 இடங்களையும் வலம் வராங்க. பக்தி மார்க்கம் ஆரம்பிக்கும் போது ஒருவரின் பக்தி தான் செஞ்சாங்க. அதற்கு தூய்மையான பக்தி அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி பல பேரை நினைவு செஞ்சிட்ருக்காங்க. தமோ பிரதானமான 5 தத்துவங்களால் ஆன உடலை கூட இன்றைக்கி பூஜை செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு பேர் தான் தமோ பிரதானமான தத்துவங்களின் பூஜை அப்படின்றார். ஆனால் இந்த விஷயங்கள் எதுவுமே யாருமே புரிஞ்சிக்காமல் இருக்காங்க அப்படின்றார். இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு சிவபாபாவை நினைவு செய்யக்கூடாது. இங்கே கண்ணை திறந்துக்கிட்டு செய்யணும். அதுவும் இது புத்தி மூலமாக புரிந்து கொண்டு நினைவு செய்யக்கூடிய விஷயம். இங்கே கண்ணை மூடணுன்ற அவசியமே கிடையாது. பாபா மிக மிக தொலை தேசத்தில் இருக்கக்கூடியவர் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவரே குழந்தைகளுக்கு இப்பொழுது ஸ்ரீமத் கொடுக்குறாரு. ஸ்ரீமத் படி நடந்தால்தான் உயர்ந்த தேவதைகளாக நீங்கள் மாற முடியும். தேவதைகளின் ராஜ்யம் முழுவதும் இப்போ உருவாகி கொண்டிருக்கின்றது. இங்கே நீங்கள் அமர்ந்து கொண்டு தேவி தேவதைகளின் ராஜ்யத்தை இப்போ நீங்கள் உருவாக்கிட்டுருக்கீங்க அப்படின்றார். அது எப்படி உருவாகிறது என்று உங்களுக்கு தெரியாது. இப்பொழுது பாபா நமக்கு தந்தையாக, டீச்சராக, சத்குருவாக இருக்கிறாரு. இங்கே இவரே ஒரே ஒருவர் தான். இவர் தான் தந்தை, ஆசிரியர், சத்குருவாக இருக்கார். தந்தை ஆஸ்தி கொடுக்குறாரு. சத்குரு பழைய உலகத்திலிருந்து புது உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. இந்த விஷயங்கள் அனைத்தையும் வயதான தாய்மார்களால் புரிந்து கொள்ள முடியாது.
அவர்களை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சிவத்தந்தை அவங்க நினைக்கணும். நாம் சிவபாபாவின் குழந்தைகள், நமக்கு சொர்க்கத்தின் சொத்தை கொடுக்குறாரு. இப்படி வயதான தாய்மார்களுக்கு கூட நீங்கள் இது போல் கிளி பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி கிளியை போல் நீங்கள் என்ன பண்ணணும், புரிய வைக்கலாம். அப்போ அவங்க கூட என்ன பண்ணலாம், புரிஞ்சிக்கலாம். ஏன்னா பாபா சொல்கிறாரு, இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பாபாட்டேந்து சொத்து அடையிறதுக்கு உரிமை இருக்குது. அதனால் வயதானவங்க தான், இவங்களுக்கெல்லாம் புரியாது அப்படின்னு நீங்கள் யாரையும் முடிவு பண்ண வேணாம். அவங்களுக்கு கூட நீங்கள் புரிய வைங்க, அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்காட்டியும் கூட நம்ம ஆத்மா நம்முடைய தந்தை சிவபாபான்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நினைவு செஞ்சாலே போதும். அவர்கிட்டேருந்து தான் நமக்கு சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி கிடைக்குங்கிறத நீங்கள் புரிய வச்சாலே போதும் அப்படின்றார். அடுத்து சொல்கிறாரு, இந்த பழைய உலகம் இப்பொழுது அழியப் போகிறது என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். இந்த சண்டை போன்றவை மீண்டும் 5000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நடக்கும். இந்த விஷயங்கள் அனைத்தும் வயதானவர்களால் புரிஞ்சிக்க முடியாது. அவங்களுக்கு கூட புரிய வைக்க வேண்டியது டீச்சருடைய வேலை. அவர்களை பொறுத்தவரை ஆத்மான்னு உணர்ந்து தந்தையை நினையுங்கள்ன்ற வார்த்தையே போதும் அப்படின்றார். சிவபாபா யார், எப்படிப்பட்டவர், எங்கே இருக்கார், அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்றார். ஆத்மா இங்கே தான் சுக துக்கத்தின் நடிப்பை நடிக்குது. முக்கியமான விஷயமே பாபா சொல்கிறாரு, குழந்தைகளை என்ன நினைவு செய்யுங்க, சுகதாமத்தை நினைவு செய்யுங்க. ஏன்னா என்ன நினைவு செய்வதன் மூலமாக தான் உங்களோடது பாவம் நீங்கும், மேலும் சொர்க்கத்துக்கும் போக முடியும் அப்படின்றார். இப்போது யார் எவ்வளவு நினைவு செய்கிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாவம் நீங்கும். ஆனால் வயதானவர்கள் அப்பப்போ மறந்துடுறாங்க. சத்சங்கங்களுக்கெல்லாம் போய் கதை கேட்குறாங்க. அவர்களுக்கு அடிக்கடி பாபாவின் நினைவை நீங்கள் ஏற்படுத்தணும், அவங்களுக்கு மறதி வந்துடும் அப்படின்றார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் நிறைய கதையை கேட்டிருப்பீங்க, ஆனால் அதனால் எந்த நன்மையும் கிடையாது. சீச்சி உலகத்திலிருந்து போகவும் முடியாது. இப்போ சிவபாபா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டிங்கன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலான்னு நீங்கள் வயதானவங்களுக்கெல்லாம் புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாபா அடுத்து சொல்கிறாங்க, இப்போ இந்த பக்தி மார்க்கம் எல்லாமே ஏமாற்றத்தை அடையிறது. பக்தி மார்க்கத்தில் தீர்த்த யாத்திரை போகிறது, பக்தி செய்கிறது, இது எல்லாமே ஏமாற்றம் அடையிறது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றார். சத்தியுகம் திரேதாயுகத்தில் யாருமே யாத்திரை போகிறது கிடையாது, அங்கே எந்த கோயிலும் கிடையாது. இந்த யாத்திரைகள் அனைத்துமே பக்தி மார்க்கத்தினுடையது. ஞான மார்க்கத்தில் இது எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி யாத்திரை செய்கிறது எல்லாமே பக்தி தான். இங்கே ஞான மார்க்கத்தில் ஞானத்தை அளிப்பவர் ஒரே ஒரு சிவபாபா தான். இந்த ஞானத்தினால தான் குழந்தைங்களுக்கு சத்கதி என்பது கிடைக்கும் அப்படின்றார். சிவபாபாவிற்கு யாரும் ஸ்ரீ ஸ்ரீ என்று கூற மாட்டார்கள். அவருக்கு எந்த பட்டமும் தேவையில்லை. அவரை மகிமைப்படுத்துகிறாங்க. அது போலலாம் அவரை சிவபாபா என்று கூறுகிறார்கள். இறைவா, நாங்கள் பதீதமாயிட்டோம், எங்களை தூய்மை ஆக்குங்க அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் அழைக்கிறாங்களாம். பக்தி மார்க்கத்தில் கூட புதைக்குழியில் கழுத்து வரை மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போ இந்த உலகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமான நரகமாக இருக்குது. அப்போ புதைக்குழியில் கழுத்து வரைக்கும் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்றார். அப்போ இந்த நேரம்தான் உங்களை வெளியில் மீட்டெடுக்க நான் வரேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்த மாதிரி நேரத்தில் நாடகத்தின்படி நான் வர வேண்டி இருக்கிறது. இவர்கள் அனைவரையும் புதைக்குழியிலிருந்து வெளியே எடுக்க நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். இதற்கு தான் கும்பி பாக், அதாவது உயிர்வதை செய்பவர்கள் செல்லும் நரகம் அப்படின்னு பேர் என்றார். ரவ் நரகம் அப்படின்றார். இதை பாபா தான் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. இப்பேற்பட்ட நரகத்தில் தான் நீங்கள் சிக்கிட்டு இருக்கீங்க, துக்கத்தில் இருக்கிறீங்க. உங்கள் எல்லாரையும் இப்படிப்பட்ட நரகத்திலிருந்து வெளியில் கொண்டு வர தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றார். நீங்கள் பாபாவை எப்படி அழைக்கிறீர்கள், திருமணம் போன்றவைகளுக்கு எப்படி அழைப்பு கொடுக்குறாங்களோ அதுபோல் நீங்கள் கூட ஓ பதீத பாவனா, நீங்கள் வாங்க, எங்களை இந்த பழைய உலகத்திலிருந்து விடுவீங்க அப்படின்னு நீங்கள் தான் அழைக்கிறீங்கன்றார். பாபாவை தவிர வேறு யாருமே உங்களை இந்த நரகத்திலேருந்து மீட்டெடுக்க முடியாது. தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர் பாபா. இது யாருடைய தேசம்னா இது ராவணனுடைய தேசம். இப்போ ராவணனுடைய ராஜ்யத்தில் எல்லாருமே துக்கத்தில் இருக்கிறீங்க. அனைத்து ஆத்மாவுமே தமோ பிரதானமாக ஆயிடுச்சு. இப்போ எல்லாரையும் தூய்மையாக்கிறதுக்காக தான் பாபா வந்திருக்கேன்றார். இந்த உலகமே முழு உலகமும் பதீதமாக இருக்குது, ராவண ராஜ்யமாக இருக்குது. அதில் தான் நீங்கள் எல்லாரும் மாட்டிகிட்ருக்கீங்க. பிறகு பாபா எங்களை இந்த கும்பிபாக் நரகத்திலிருந்து எங்களை வெளியில் எடுங்கன்னு நீங்கள் தான் அழைச்சிங்க. அதனால் பாபாவும் வந்திருக்கிறாரு. எப்படி வந்திருக்காருன்னா உங்களுக்கு கீழ்ப்படைந்த சேவகனா வேலைக்காரனா இப்போ பாபா வந்திருக்கேன் அப்படின்றார்.
நாடகத்தில் அளவற்ற துக்கத்தை குழந்தைகளாகிய நீங்கள் தான் பார்த்துருக்குறீங்க. நேரம் கடந்துக்கிட்டே போது ஒரு நொடி போல் இன்னொரு நொடி இருக்காது. அதனால் பாபா சொல்கிறார், இப்போ நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. மரணம் ஆரம்பித்து விட்டால் மனிதர்கள் குழப்பம் அடைவார்கள். அதனால் பாபா சொல்கிறார், இப்போவே நல்லா முயற்சி பண்ணுங்கள். சிறிது காலத்திலேயே என்னென்னலாம் நடக்கும். பல பேர் சப்தத்தை கேட்டே ஹார்ட் ஃபெயில் ஆகிடுவாங்க. எப்படி இருப்பார்கள் என்றால் அதை சொல்லவே தேவையில்லைன்றார். பாருங்கள், எவ்வளோ வயதான தாய்மார்கள்லாம் இங்கே வகுப்புக்கு வந்திருக்கிறாங்க. பாவம், ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியாது. நிறைய பேர் தீர்த்த யாத்திரைக்கெலாம் போகிறாங்க. அவங்களாம் ஒருத்தவங்கள பார்த்து ஒருத்தவங்க தான் போகிறாங்க. மற்றபடி புரிந்துணர்வின் மூலமாக அவங்க ஒரு செயலும் செய்யலை. அந்த அளவுக்கு அறியாமையில் இருக்காங்க அப்படின்றார். பக்தி மார்க்கத்தின் தீர்த்த யாத்திரை என்றாலே கீழே இறங்குதல், தமோ பிரதானம் ஆகுதல் அப்படின்னு அர்த்தம். ஆனால் உங்களுடைய தீர்த்த யாத்திரை மிக பெரியதிலும் பெரிய யாத்திரை. நீங்கள் பதீத்த உலகத்திலிருந்து பாவனமான உலகத்திற்கே போகிறீங்க. ஆனால் பக்தி மார்க்கத்தின் யாத்திரை எங்கே ஆகுதுன்னா தமோ பிரதானமாக ஆக்குது அப்படின்றார். இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் சிவபாபாவை பற்றி புரிய வைங்க. சிவபாபாவை நினைவு ஏற்படுத்தி கொடுங்க அந்த குழந்தைங்களுக்கு. சிவபாபாவின் பெயர் நினைவில் இருக்குதா? சிறிதளவாவது அவங்க ஞானம் கேட்டால் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. இந்த பலன் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி யார் புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்றார். இருந்தாலும் எப்படி பதவி பிரதம மந்திரி எங்கே, வேலைக்காரன் எங்கே? அதனால் ராஜ்யம் அங்கே ராஜ்யம் இருக்குது. அங்கே அவங்கவுங்க முயற்சிக்கு ஏற்றாற் போல் வரிசை கிரமம் என்பது இருக்க தான் செய்யும் அப்படின்றார். அங்கே பாவ ஆத்மாக்கள், அழுக்கானவர்கள், விகாரிகள் எல்லாமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது நிர்விகார உலகம் அப்படின்றார். அடுத்து பாபா சொல்கிறாரு, நான் ஏழை பங்காளன். எனவே பாபா ஏழை குழந்தைகளை பார்த்து தான் மகிழ்ச்சி அடைகிறார். எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவர்களை விட இங்கே வரக்கூடிய ஏழை குழந்தைகள் 21 பிறவிகளுக்கு உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்கள் அப்படின்றார். வயதான பெண்கள் வருவதெல்லாம் பார்த்தா பாபாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதாம். இவங்கெல்லாம் கிருஷ்ணபுரிக்கு போவாங்க இல்லையா அப்படின்றார். இப்படி வயதானவங்களாக இருந்தாலும் பாபாவை ஏற்றுக்கிட்டு பாபா அப்படின்ட்டு வராங்க இல்லையா, அவங்கள பார்க்கும்போது பாபாவுக்கு சந்தோஷம். அதே போல் இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள். இந்த நரகத்திலேருந்து இவங்கெல்லாம் மீள போகிறாங்க அப்படின்னு பாபாவுக்கு சந்தோஷம். யார் நன்றாக படிக்கிறார்களோ அவர்கள் கிருஷ்ணரை மடியில் வைத்து தாளாட்டுவார்கள். பிரஜைகள்லாம் உள்ளே வரவே முடியாது. அவர்கள் எப்போதாவது தான் கிருஷ்ணரை தரிசிப்பாங்க. போன்னார்கள். ஆண்டவர் இருக்கிறாருன்னா ஜன்னல் வழியாக காட்சி கொடுக்கும்போது லட்சக்கணக்கானவர்கள் ஒன்று சேர்ந்து தரிசனம் செய்வதற்காக கூடுவாங்களாம். ஆனால் அவரை நாம் என்ன தரிசிப்பது? எப்போதும் தூய்மையாக இருப்பவர் ஒரே ஒரு தந்தை தான். அவரே தூய்மையாக இப்போ நம்மளை மாற்றுறாரு. முழு உலகத்தையும் சதோ பிரதானமாக மாற்றுறாரு. அங்கே இந்த 5 பூதங்களெல்லாம் இருக்காது. 5 தத்துவங்களும் சதோ பிரதானமாக இருக்கும், உங்களுக்கு அடிமையாக இருக்கும். ஒருபொழுதும் இவ்வாறு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு அங்கே வெயிலும் இருக்காது. 5 தத்துவங்களும் முறைப்படி அங்கே இயங்கும். அகால மரணம் கிடையாது. இப்போது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் நரகத்திலிருந்து புத்தி யோகத்தை முற்றிலும் நீக்கிடுங்க அப்படின்றார். எவ்வளோ பெரிய நல்ல கைவினைஞர்கள் நீங்களாம் அப்படின்றார். நினைவு யாத்திரையினால் நீங்கள் நரகத்தையே சொர்க்கமாக மாற்றுறீங்க, புது உலகத்தை உருவாக்குறீங்க அப்படின்றார். நீங்கள் குப்த வேஷத்தில் உங்களுடைய சொர்க்கத்தை உருவாக்கிட்டுருக்கீங்க. நாம் இந்த பழைய உடலை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போக போகிறோன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி போகிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னா, நமக்கு எப்பேற்பட்ட ஆஸ்தி கொடுக்குறாருன்னா அப்படிப்பட்ட தந்தையை நம்ம ஒரு பொழுதும் மறக்கவே கூடாது அப்படின்றார். இப்போது உங்களுக்கு சிரேஷ்டமான வழியை காண்பிப்பதற்காகவும் சிரேஷ்டமான சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தான் பாபா வந்திருக்காரு. பல முறை நீங்கள் தான் ஸ்தாபனை செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது முதல்ல புத்தியில் நினைவில் இருக்கணும். ஏன்னா கல்பமாக நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்க. உங்கள் மூலமாக தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மீண்டும் உங்கள் மூலமாக தான் நடக்க போகுதுங்கிறத புத்தியில் வச்சுக்கோங்க அப்படின்றார். புத்தியில் ஞானம் இருந்ததுன்னா பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. மற்றபடி உலகியல் விஷயங்கள்லாம் உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. பாபாவை நினைவு செய்யுங்க, சுய தரிசன சக்கரதாரியாக ஆகுங்க. இங்கே குழந்தைகள் நன்கு கேட்டு பிறகு மற்றவர்களுக்கும் சொல்லணும். பாபா என்ன கூறினார் என்று நீங்களும் கூட நினைவு செய்யுங்க அப்படின்றார். சிவபாபா மற்றும் பாபா கொடுக்கக்கூடிய ஆஸ்தி இது உங்கள் புத்தியில் நினைவில் இருக்கணும் அப்படின்றார். பாபா உள்ளங்கையில் சொர்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக நாம் தூய்மையாக மாறணும் அந்த ஆஸ்தியை அடைவதற்காக.
தூய்மையாக மாறலைன்னா தண்டனை தான் அடைய வேண்டியிருக்கும். தண்டனை அடைஞ்சிட்டா பதவியும் குறைஞ்சிடும். சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் நன்கு தாரணை செய்யணும் அப்படின்றார். பாபா மிகவும் எளிய வழியை புரிய வைக்கிறாரு, எளிய வழியை காட்டுறாரு. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், பாபா சொல்வதை நன்கு கேட்டு பிறகு மற்றவர்களுக்கு கூற வேண்டும். உலகிய விஷயங்களில் தங்களது நேரத்தை வீணாக்கக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், பாபாவின் நினைவில் கண்களை மூடிக்கொண்டு அமர வேண்டாம். ஸ்ரீகிருஷ்ணரின் ராஜ்யத்தில் வருவதற்காக படிப்பை நல்ல முறையில் படிக்க வேண்டும். வரதானம். மனம் புத்தியை சச்சரவுகளிலிருந்து, அதாவது குழப்பத்திலிருந்து விலக்கி தந்தையின் சந்திப்பு விழாவினை கொண்டாடுபவராக தொல்லை இல்லாதவர் ஆகுங்கள். உங்கள் மனம் புத்தியை எப்போ குழப்பத்திலிருந்து விலக்கிடுறீங்களோ அப்போ தான் நீங்கள் பாபாவை சந்திக்கலாம். அந்த சந்திப்பு விழாவை நீங்கள் கொண்டாடிட்டீங்கன்னா தொல்லையிலிருந்து விடுபட்டவங்களாக ஆயிடுவீங்கன்றார். பாபா வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு. சில குழந்தைகள் இந்த தொல்லையெல்லாம் நீங்கிய பிறகு எனது மனோநிலை மற்றும் சேவை எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். ஆனால் தொல்லைகள் யாவும் மலை போல, அது ஒருபோதும் நகராது. ஆகவே தொல்லையிலிருந்து தனது மனம் புத்தியை நீங்கள் தான் விலக்கிக்கணும். பறவையாகி மலையை கடந்து மேலே பறந்து செல்லுங்கள். அப்போது தான் மலையும் உங்களுக்கு சுலபமாக அனுபவமாகும். தொல்லை மிகு உலகில் தொல்லைகள் தான் தீரும். ஆனால் நீங்கள் விலகி இருந்தீங்கன்னா பாபாவின் சந்திப்பு விழாவை நீங்கள் கொண்டாடுவீங்க. அப்போ சந்திப்பு விழாவை கொண்டாடினீங்கன்னா ஈஸியாக தொல்லையிலிருந்து விடுபட்டவராக ஆயிடுவீங்கன்றார். ஸ்லோகன். இந்த மாபெரும் நாடக மேடையில் கதாநாயகனாக நடிப்பவரே கதாநாயகன் ஆவார். நல்லது. ஓம் சாந்தி.